ஒரு காலத்தில் வண்ணமயமான மிட்டாய்களாலான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் சாக்லேட் சோலை. அங்கு வாழும் எல்லா குழந்தைகளும் இனிப்பை விரும்புவார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிறுவன், பெயர் அப்பு, அவன் இனிப்பை விட சாகசத்தை அதிகம் விரும்பினான். ஒரு நாள் சாக்லேட் சோலை கிராமத்திற்கு மேல் ஒரு மர்மமான வானவில் தோன்றியது. அந்த வானவில்லின் ஒரு முனை கிராமத்தின் மிக உயரமான லாலிபாப் மலை மீது குதித்தது. கிராமத்தின் பெரியவர்கள், அது வெறும் வானவில் குழந்தைகளே, விளையாட செல்லுங்கள் என்றார்கள். ஆனால் அப்புவின் மனதுக்குள் ஒரு குரல், இது வெறும் வானவில் அல்ல, இதில் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று சொல்லியது. அப்பு தனது நண்பன் டிங்கு என்ற குட்டி டெடிபியரை அழைத்துக்கொண்டு வானலிலின் ரகசியத்தை கண்டுபிடிக்க லாலிபாப் மலைக்கு ஏறினான். மலை ஏறும்போது அவர்கள் ஜெல்லி பீன்ஸ் புதர்களை கடந்தார்கள். சாக்லேட். அவர்கள் மலை உச்சிக்கு வந்தபோது ஒரு பெரிய மின்மினி பூச்சி அங்கே காத்திருந்தது. அந்த மின்மினி பூச்சி பேசியது. நீங்கள் துணிச்சலான குழந்தைகள். இந்த வானவில் ஒரு மாயப்பாதை. இது உங்களை ஒரு அதிசய உலகத்திற்கு அழைத்து செல்லும் என்றது. அப்புவும் டிங்குவும் மின்மினி பூச்சியின் பேச்சை கேட்டு வானவில்லில் கடந்தார்கள். அந்த பாதை அவர்களை ஒரு பெரிய மிதக்கும் மேகத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே எல்லா இடமும் பஞ்சுமிட்டாயால் செய்யப்பட்டிருந்தது. மரங்கள் பஞ்சுமிட்டாய் மரங்கள், பஞ்சுமிட்டாய் வீடுகள். அங்கு ஒரு குட்டி தேவதை அவர்களை வரவேற்றது. நான் மிட்டாய் ராணி, எங்கள் உலகத்திற்கு வரவேற்கிறேன். நீங்கள் சாகசத்தை விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த உலகில் ஒரு மர்மமான பளபளப்பான கல் தொலைந்துவிட்டது. அதை நீங்கள் கண்டுபிடித்து உதவ முடியுமா என்று கேட்டது. அப்புவும் டிங்குவும் தேவதைக்கு உதவ ஒப்புக்கொண்டனர். அவர்கள் பஞ்சுமிட்டாய் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தேடினார்கள். அவர்கள் குக்கீஸ் நதிகளை கடந்து சாக்லேட் நீர்வீழ்ச்சிகளை பார்த்தார்கள். கடைசியில் ஒரு பெரிய மிட்டாய் கோட்டையின் அடியில் அவர்கள் பளபளப்பான கல்லை கண்டுபிடித்தார்கள். அது ஒரு இனிமையான பளபளப்புடன் ஒளிர்ந்தது. அப்பு கல்லை தேவதையிடம் கொடுத்தான். தேவதை மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. நீங்கள் இந்த உலகத்தின் நாயகர்கள், உங்கள் சாகச மனப்பான்மைக்கு நன்றி என்று தேவதை சொன்னது. அப்புவும் டிங்குவும் மகிழ்ச்சியுடன் வானவில் பாதை வழியாக சாக்லேட் சோலை கிராமத்திற்கு திரும்பினார்கள். கிராமத்திற்கு வந்ததும் அவர்கள் பெரியவர்களிடம் தங்கள் சாகச கதையை சொன்னார்கள். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அப்பு இனி சாக்லேட் சோலையின் சாகச ஹீரோ. இப்படித்தான் அப்புவும் டிங்குவும் சாகசத்தை கண்டுபிடித்து ஒரு மந்திர உலகத்திற்கு சென்று மிட்டாய் ராணிக்கு உதவி தங்கள் கிராமத்திற்கு ஹீரோக்களாக திரும்பினார்கள்.